சில சமயங்களில் சில பேருடைய புத்தியை பார்த்து ஏன் தான் இவன் புத்தி இப்படி போதோ அப்படின்னு நிறைய பேர் சொல்ல கேட்டிருப்பீங்க. அப்படிப்பட்ட புத்தி அவங்களுடைய ஜென்மத்தோட பிறந்ததாக இருக்குமோ அப்படின்றத சொல்கிறது தான் இந்த குட்டி கதை. வாங்க இப்போ கதை கேட்கலாம். வணக்கம், உங்கள் சிநேகிதி மாலதி மகாதேவன். கேதார நாடு அப்படின்னு ஒரு நாடு இருந்தது. அந்த நாட்டோட மன்னன் பெயர் கேதாரநாதன் என்பதாகும். அந்த மன்னனுக்கு ஒரு மாதிரியான மனநோய். தனக்கு ஏதோ நோய் இருப்பதாக அவன் எப்போ பார்த்தாலும் கற்பனையாக எண்ணிட்டே இருப்பான். தனக்கு நோய் வந்து விட்டதால் சாப்பிடவே முடியல அப்படின்னு நாள் கணக்கில் பட்டினி கிடப்பான். அவனுக்கு நோயும் இல்லை, அதனால் அவன் வயிற்றிலும் கோளாறு இல்லை. தன்னால் சாப்பிட முடியாது என்று நினைத்து கொண்டு தான் அவன் பட்டினி கிடப்பான். தனது நாட்டில் யார் மருத்துவன் என்று சொல்லி கொண்டாலும் அவனை அழைத்து வர சொல்லி தனக்கு சிகிச்சை செய்யுமாறு கேட்டுக்கொள்வான். மருத்துவர்கள் மன்னன் உடலை பரிசோதனை செய்து பார்த்துவிட்டு, மன்னரே, தங்களுக்கு எந்த விதமான பிணியும் இல்லை அப்படின்னு சொல்வாங்க. மன்னனுக்கு கோபம் வந்துவிடும். மருத்துவர்கள் தன்னை கவனக்குறைவாக பரிசோதனை செய்ததால் தான் தன்னை பீடித்திருக்கும் நோயை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு கூறி மருத்துவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுப்பான். இந்த காரணத்தால் மன்னன் அழைப்பின் மீது அரண்மனைக்கு வரும் மருத்துவர்கள் மன்னனை பரிசோதனை செய்து பார்த்துவிட்டு எந்த நோயும் அவனுக்கு கிடையாது அப்படின்னு கண்டாலும் அதை வெளியே சொல்லாமல் மன்னனுக்கு கடுமையான நோய் ஏற்பட்டிருப்பதாக கூறி கண்ட மருந்துகளை கொடுத்துவிட்டு கணிசமான அளவு பணம் வாங்கிட்டு போவாங்க. மன்னனுடைய மனோபாவம் தெரிந்த ஏமாளிகள் பலர் மருத்துவர் வேடம் போட்டு அரண்மனைக்கு வந்து பயங்கரமான நோய்க்கு மன்னன் இலக்காகி இருப்பதாக மிரட்டி மருந்து என்ற பெயரால் எதையோ கொடுத்துவிட்டு பணம் பெற்று சென்றார்கள். மன்னன் சில சமயம் தனக்குத்தானே சிகிச்சை செய்து கொள்வான். எதையோ அரைத்து கரைத்து குடிப்பான். கண்டபடி மருந்து உட்கொண்டு மனதையும் அடிக்கடி குழப்பி கொண்டிருந்ததால் மன்னனின் உடல்நிலை கடுமையாக பாதித்தது. நாளுக்கு நாள் அவன் உடல் மெலிந்து கடைசியில் எலும்பும் தோலுமாக ஆகி படுக்கையில் விழுந்துவிட்டான். தாறுமாறாக மருந்துகள் சாப்பிட்டதால் அவன் உடல் நோய் எதிர்ப்பு சக்தியை இழந்துவிட்டது. மருத்துவர்கள் உண்மையாகவே தரும் மருந்துகள் அவன் உடலில் ஒட்டவில்லை. அதனால் மன்னன் உடல்நிலை கவலைக்கிடமாகி விட்டது. மன்னனின் மனைவியான மகாராணி மிகவும் கவலை அடைந்தாள். கணவன் உயிரை காப்பதற்காக படாத பாடுபட்டாள். வெளியூர்களிலிருந்தெல்லாம் மருத்துவர்களை வரவழைத்து சிறந்த சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்தாள். என்ன செய்தாலும் ஒரு பயனும் இல்லை. மன்னன் மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தான். அந்த நாட்டை ஒட்டிய காட்டுப்பகுதியில் குண்டோதரன் என்று ஒரு கொள்ளைக்காரன் இருந்தான். காட்டுப்பகுதிக்குள் வந்து மாட்டிக்கொள்வோரை கொள்ளையடித்து விடுவான். காட்டில் கொள்ளை கிடைக்கவில்லை என்றால் நாட்டுக்குள்ளும் புகுந்து செல்வந்தர் வீடுகளில் கொள்ளையடிப்பான். ஒரு நாள் குண்டோதரனுக்கு காட்டில் கொள்ளையடிக்க யாரும் வந்து சிக்கவில்லை. கொஞ்ச நாட்களாகவே அவனது கொள்ளை தொழில் சரியாக நடைபெறவில்லை. அதனால் பல நாட்களாக வயிறார உண்ணக்கூட முடியவில்லை. அவதிப்பட்டு கொண்டிருந்தான். அன்று ஒரு தவ முனிவர் காட்டு வழியாக நடந்து வந்து கொண்டிருப்பதை குண்டோதரன் கவனித்தான். முனிவரிடம் பெரும் அளவில் பணமோ பொருளோ இருக்காது என்பது அவனுக்கு தெரியும். என்றாலும் 2 வேளை சாப்பாட்டுக்காவது எதையாவது வைத்திருக்க மாட்டாரா என எண்ணி அவரை வழிமறித்து மிரட்டி கையில் இருப்பதை பறிக்க முயன்றான். முனிவர் தனது தவ வலிமையை பிரயோகித்து அவனை அடக்கினார். பிறகு குண்டோதரன் மீது பரிதாபப்பட்ட முனிவர் அவனுக்கு சாப்பிட உணவு கொடுத்துவிட்டு அவனுக்கு நல்லுபதேசம் செய்தார். மனிதனே, திருட்டு தொழிலை கை கொண்டு வீணாக ஏன் கெட்டலைகிறாய்? திருட்டு தொழிலை கைவிட்டு திருந்தி நல்ல மனிதனாக வாழ முயற்சி செய் அப்படின்னு முனிவர் சொன்னார். முனிவர் பெருமானே, நல்ல வழியில் நடந்தால்
எனக்கு சோற்றுக்கு வழி இருக்காதே. திருட்டு தொழிலில் கிடைக்கும் வருமானத்தை கொண்டு தான் நான் சாப்பிட வேண்டியிருக்கு. இந்த தொழிலை விட்டுவிட்டால் நான் போகிற கதி என்ன என குண்டோதரன் கேட்டான். முனிவர் நல்ல யோசனை ஒன்று சொன்னார். மனிதனே, இந்த நாட்டின் மன்னன் கடுமையான நோய்வாய்ப்பட்டு மரணப்படுக்கையில் கிடக்கிறான். அவன் நோய் குணமாகக்கூடிய சக்தி வாய்ந்த மருந்தை நான் உனக்கு தருகிறேன். ஒரு மருத்துவன் மாதிரி வேடம் பூண்டு அரண்மனைக்கு சென்று அந்த மருந்தை மன்னனை உட்கொள்ள சொல். 2 நாட்களில் நோய் குணமாகிவிடும். மகாராணியார் மகிழ்ச்சி அடைந்து பெருமதிப்புள்ள பொருட்களையும் கணிசமான பணத்தையும் அன்பளிப்பாக கொடுப்பார்கள். அந்த செல்வத்தை மூலதனமாக வைத்து ஏதாவது வியாபாரம் செய்து பிழைத்துக்கொள் அப்படின்னு முனிவர் சொன்னார். அந்த ஏற்பாட்டுக்கு குண்டோதரன் ஒப்புக்கொண்டான். முனிவர் மன்னன் நோயை குணமாக்கும் மருந்தை குண்டோதரனிடம் கொடுத்தார். அந்த மருந்தை பெற்றுக்கொண்டு ஒரு மருத்துவர் போல் வேடம் பூண்டு குண்டோதரன் அரண்மனைக்கு சென்றான். மகாராணியை சந்தித்து, நான் ஒரு பரம்பரை மருத்துவன். எனக்கு வாய்ப்பளித்தால் மன்னரின் நோயை முற்றிலுமாக அகற்றி அவரை பூரண குணமுடையவராக ஆக்கிவிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். தன் கணவன் எப்படியாவது உயிர் பிழைத்தால் போதும் என்ற எண்ணத்தில் இருந்த மகாராணி குண்டோதரனை மன்னனுக்கு சிகிச்சை செய்து அனுமதித்தார். குண்டோதரன் கொடுத்த ஒரு வேளை மருந்துக்கே நல்ல பலன் இருந்தது. குண்டோதரனை சில நாள் தொடர்ந்து அரண்மனையில் தங்கி சிகிச்சை செய்யுமாறு மகாராணி வேண்டிக் கொண்டாள். குண்டோதரன் அவ்வாறே தங்கினான். 4-5 நாட்களுக்குள் மன்னனின் உடல்நிலை மிகவும் திருப்திகரமாக முன்னேறியது. இனி அவன் பிழைத்து கொள்வான் என்ற நம்பிக்கை மகாராணிக்கு ஏற்பட்டது. குண்டோதரன் அரண்மனை சூழ்நிலையை கவனித்தான். மன்னனின் அறையில் இருந்த விலையுயர்ந்த பொருட்கள் அவன் கண்களை உறுத்தின. சிகிச்சைக்காக மகாராணி ஊதியம் அளித்தாலும் அது ஒரு குறிப்பிட்ட அளவு தொகையாகத்தான் இருக்கும். அதை வைத்து கொண்டு நெடுநாட்கள் வாழ முடியாது. அதைவிட மன்னரின் அறையில் இருக்கும் விலை உயர்ந்த பொருட்களை திருடி கொண்டு ஓடிவிட்டால் அவற்றை விற்று லட்சாதிபதி ஆகிவிடலாம். இப்படி குண்டோதரன் புத்தி போயிற்று. ஒரு நாள் மன்னன் உலா செல்லும்போது அவர் அணியும் விலை உயர்ந்த அணிகள், அவர் அறையில் இருந்த விலை மதிப்பற்ற தங்க வைர பொருட்கள் ஆகியவற்றை தூக்கி கொண்டு ஓடிவிட்டான். மன்னன் அணியும் அணிகள், அவர் அறையில் இருந்த விலை உயர்ந்த பொருட்களோடு மருத்துவர் ஓடிவிட்ட செய்தியை காவலாளிகள் மகாராணியிடம் தெரிவித்தனர். கடும் கோபமடைந்த மகாராணி குண்டோதரனை எப்பாடுபட்டாவது கண்டுபிடிக்குமாறு காவலர்களுக்கு உத்தரவு பிறப்பித்தாள். பல இடங்களில் அலைந்து திரிந்து காவலர்கள் குண்டோதரனை அவன் களவாடிய பொருட்களுடன் பிடித்து வந்து மகாராணியின் முன்னால் நிறுத்தினர். குண்டோதரன் கொள்ளைக்காரனாக இருந்தாலும் தனது கணவன் நோயை அகற்றியிருப்பதால் அவனை மன்னித்து அவன் களவாடிய பொருட்களை மட்டும் திரும்ப பெற்றுக்கொள்ளுமாறு உத்தரவிட்டாள் மகாராணி. ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்திற்கு அவன் பயன்படுவான் என்ற நோக்கத்தில் குண்டோதரனுடைய முகவரி கேட்டு குறித்து கொள்ளுமாறு உத்தரவிட்டாள். உண்மையான முகவரியை சொன்னால் பிறகு தனக்கு அடிக்கடி தொல்லை ஏற்படும் என்று பயந்த குண்டோதரன் தன் வீட்டுக்கு அடுத்த வீட்டில் குடியிருக்கும் ஒருவனுடைய பெயரையும் முகவரையும் சொல்லிவிட்டான். காவலர்கள் குண்டோதரனை விட்டுவிட்டனர். பூரண சுகமடைந்த மன்னன் தனது நோய்க்கு சிகிச்சை அளித்து குணமாக்கியது யார் என மகாராணியிடம் விசாரித்தான். நடந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் மகாராணி கூறினாள். மன்னன் மிகவும் வருத்தப்பட்டான். எனக்கு சிகிச்சை அளித்து குணமாக்கியவன் திருடனாக இருந்தால் கூட அவனுக்கு தகுந்த மரியாதை கொடுத்து கை நிறைய வெகுமதியும் கொடுத்து அனுப்பியிருக்க வேண்டும். என் உயிரை அவன் காப்பாற்றியிருக்கிறான். அவனுடைய உதவி இல்லாவிட்டால் என்னை நீங்கள் அனைவரும் இழந்திருப்பீர்கள். உடனே விலை உயர்ந்த அன்பளிப்புகளை அவன் வீட்டுக்கே எடுத்து சென்று கொடுத்து விட்டு வா, ஏற்பாடு செய் என்று மகாராணிக்கு உத்தரவிட்டான்.
மன்னனிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்ட மகாராணி காவலர்களை அழைத்து ஆயிரக்கணக்கான ரூபாய்கள் மதிப்புள்ள பொன்னையும் பொருளையும் கொடுத்து மருத்துவனிடம் சேர்ப்பித்து வர ஏற்பாடு செய்தாள். குண்டோதரன் முன்னர் அளித்திருந்த அந்த முகவரி உள்ள இடத்திற்கு சென்றார்கள் காவலர்கள். காவலர்கள் வருவதை கண்ட குண்டோதரன் அவர்கள் தன்னை தான் பிடிக்க வருகிறார்கள் என எண்ணி மறைந்து கொண்டு கவனித்தான். காவலர்கள் அண்டை வீட்டுக்கு சென்று அவனிடம் மன்னர் கொடுத்தனுப்பியதாக அன்பளிப்பு பொருட்களை கொடுத்துவிட்டு சென்றனர். அடுத்த வீட்டுக்காரனுக்கு ஒன்றுமே விளங்கவில்லை. எதற்காக மன்னன் தனக்கு வெகுமதிகள் கொடுத்து அனுப்பினான் என்று குழப்பமடைந்தான். குண்டோதரனுக்கு உண்மை விளங்கிவிட்டது. தான் சிகிச்சை செய்து மன்னனை குணமாக்கி விட்டதால் மகிழ்ந்த மன்னன் பரிசுகளை அனுப்பியிருக்கிறான். தான் வேண்டுமென்றே முகவரியை தவறாக கொடுத்து விட்டதால் அவை தனக்கு வந்து சேருவதற்கு பதில் அண்டை வீட்டுக்காரனை சென்றடைந்து விட்டது என்பது அவனுக்கு விளங்கிவிட்டது. ஐயோ, பணம் போச்சே என்று வாயிலும் வயிற்றிலும் அடித்து கொண்டான் குண்டோதரன். திருந்தி நல்வாழ்வு வாழ்வதற்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் கிடைத்தும் தனது திருட்டு புத்தியினால் அதை இழந்துவிட்டு தவித்தான் குண்டோதரன். கதை முடிந்தது. இந்த கதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நாம் இன்னொரு கதையோட இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.